ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரியமான நன்மையான பூரண சித்தமாகிய வியாதி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து வியாதி உள்ளவர்களை சுகம் மாற்றுவீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், அது நன்மையும் அவருக்கு பிரியமும் பூரணமானது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சித்தத்தின்படி தேவகுமாரன் அந்த சித்தத்தை நிறைவேற்ற மானிட மகனாக பூமியிலே வந்து எல்லா நீதியும் நிறைவேற்றி சிலுவையிலே அந்த நீதியை நமக்கு தந்து நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு பாவத்தின் பலனாகிய மரணமாகிய வியாதியையும் அவர் சுமந்தார். ஆகவே இப்பொழுது நாம் பரிபூரண விடுதலை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை என்று சொல்லும் பொழுது பாவ சாப ரோகங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 107ஆம் சங்கீதம் சொல்லும் பொழுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுவார்களாக என்று சங்கீதக்காரன் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சொல்லுகிற மகத்துவத்தை குறித்து. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை எவ்வாறு சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது தேவ சாயலிலே நம்ம சிருஷ்டித்தார். நாம் மறுபடியும் பிறந்த பொழுது நம்முடைய ஆவி மனிதன் புது சிருஷ்டி, புது மனிதன் கிறிஸ்துவாய் இருக்கிறான், கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருக்கிறான். அவர் இருக்கிற வண்ணமாகவே தேவ சாயலில் தேவ ரூபத்தில் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த உள்ளான தேவ சாயலை, என்ன சாயல் நம்ம இப்ப பார்த்து கொண்டது, வியாதியே இல்லாத சாயல், குறைவே இல்லாத சாயல், சாபமே இல்லாத சாயல் நம்முடைய உள்ளான ஆவி மனிதன். அதை வெளி வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், திட்டம். அதற்குத்தான் அந்த தேவனுடைய விசுவாசத்தையே நமக்கு கொடுத்தார். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அவனுக்குள் தன் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று போடப்பட்டு இருக்கிறது. வேறு விதத்தில் அதை நம்ம அங்க ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் முதல்ல இருந்து பார்த்தோம்னா அங்க என்ன சொல்றாரு, ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் செலுத்தினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதனை சிருஷ்டிக்க தன்னுடைய ஜீவனின் சுவாசத்தையே அவனுக்கு அனுப்பினார். ஆனால் அந்த சுவாசத்தினாலே அவன் தேவனோடு, அந்த ஜீவனாலே தேவனோடு உறவு கொள்ளுகிறவனாக, அந்த ஜீவனிலே வியாதி இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். பாவம் நுழைந்த பொழுதுதான் என்ன வந்தது, அங்க மரணம், இருள். அது வரைக்கும் அவன் அந்த ஒளியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். பாவம் வந்து ஆதாமின் மீறுதல் மூலமாய் பாவமும் மரணமும் உலகத்தில் வந்தது என்று நாம் ரோமர் 5:10 வாசிக்கிறோம்ல, அந்த வசனத்தின்படி 12 அதபடி நடந்தது. அப்ப பாருங்க, நாம் அதை இழந்து போன அதை மீட்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு வந்து மீட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசித்தோமானால் நம்மை பாவ சாப ரோக வியாதியில் இருந்து முழுவதுமாய் மீட்டு விட்டார். அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது நம்முடைய வாயின் அறிக்கையாய் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஐம்புலன் உணர்வினாலே, மனம் புதிதாக்கப்படாதபடியினாலே, அல்லது மனம் மாற்றப்படாத நிலைமையிலே எப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளதை உள்ளதென்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அது வந்து உள்ளதை உள்ளது என்றும் பேசுங்கள் ஆண்டு மத்தேயு 5:37 சொன்னது. அதாவது நீங்க ப்ராமிஸ் பண்ணாதீங்க, அப்படித்தானே? அந்த கான்டெக்ட்ல அங்க சொல்றாரு. உங்க எஸ் எஸ்ஸா இருக்கட்டும், உங்க நோ நோவா இருக்கட்டும், அதுக்கு மேல
இவங்க சத்தியமா சொல்றேன், எருசலேம் ஆலயம் சத்தியமா சொல்றேன், அப்படி இப்படின்னு சொல்லாதீங்கன்றத அங்க சொல்றாரு. வியாதியோடு இருந்தா வியாதியோடு இருக்கிறேன்னு சொல்லல. யோவேல் தீர்க்கதரிசி சொல்றார் 3ஆம் அதிகாரத்துல, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே இருளை பார்த்து வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவர் போல் அழைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மை எந்த சாயலில் அழைத்து இருக்கிறார்? அவரை போல, அவருடைய ஜீவனை பெற்று அவரை போல பேசுகிற சாயலில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அததான் அங்க வேதம் அங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்வதை பார்க்கிறோம். we are a speaking spirit. அப்போ எதை பேசுகிறோம்? அந்த ஜீவனை பெற்றபடியால் ஜீவனை பேசுகிறோம். அந்த ஜீவனில தான் அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதுமா ஆதாம் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆனா அந்த பாவம் செய்யும் பொழுது அந்த ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது. சுவாசம் மட்டும்தான் அவன் ஜீவ சுவாசத்துல, சுவாசத்தோடு அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்க மரணம் வந்தது. அவன் நித்தியமாக இந்த விழுந்து போன மரண இருளின் வாழ்க்கையிலே நித்தியமாய் இராதபடிக்கு ஜீவ கனியை புசிப்பதையும் ஆண்டவர் தடை செய்தார். அதை மீட்டு கொள்ளவே அவர் வந்து நமக்கு இப்பொழுது அந்த ஜீவனை தந்தபடியால், என்ன ஜீவன்? அவருடைய ஜீவன் அங்க சுவாசத்துல கொடுத்தாரே, இப்பொழுது அவர் பாவத்தை நம்மிலிருந்து நீக்கினபடியால், அந்த பாவம் வந்தபடியால் ஜீவன் போனது. இப்பொழுது சிலுவையிலே பாவம் முற்றிலுமாய் நீக்கப்பட்டபடியால் நீதிமானான நம்மேலே அவருடைய ஜீவன் அல்லது ஜீவ ஆவியானவர் நமக்குள் வந்தார். ஜீவனின் ஆவியானவர். பிந்தின ஆதாம் என்ன? லைஃப் கிவிங் ஸ்பிரிட், ஜீவன் அளிக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார். இந்த ஜீவன் அளிக்கும் ஆவியானவர் நமக்குள் வந்தபடியால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த ஜீவன் அளிக்கும் ஆவியானவருடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த வாழ்க்கை அதுதான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். எசேக்கியேலும் வெளிப்படுத்தின என்ன சொல்றாரு? அது போகும் இடமெல்லாம் அது ஆரோக்கியம் தரும் என்று அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அங்க ரோமர் 8:17 சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த இந்த ஜீவன் தரும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்று நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியால் சாவுக்கு ஏதுவான போட்டிருக்காங்க, அப்படிதானே? பாவத்துக்கு ஏதுவான, வியாதிக்கு ஏதுவான, சாபத்துக்கு ஏதுவான இந்த மீட்கப்படாத சரீரம், அதுதான் சொல்றாரு, இது மீட்கப்படாத சரீரம். இந்த சரீரத்தில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அல்லது ஜீவன் தரும் வல்லமை கிரியை செய்கிறபடியால் அந்த வல்லமை நம்மை பாவத்தையோ சாபத்தையோ வியாதியையோ ஒரு மேற்கொள்ளும் திறமையை நமக்கு தந்துவிட்டார். The potential, the ability to resist sickness, to resist sin, to resist curses, அது அவர் நமக்கு தந்துவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நாளிலே அந்த ஜீவனை பெற்றோமோ, அந்த ஜீவன் தேவனோடு உறவாடுகிற ஜீவன் பிசாசின் எந்த கிரியைகளையும் எதிர்த்து மேற்கொள்ளுகிற ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18 சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே அந்த திறமை, அந்த வல்லமை மறுபிறப்பிலே புது சிருஷ்டியாகிய அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, அது போகும் இடமெல்லாம் சுகத்தை தரும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் அவர் சொன்னாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லும் பொழுது அதில் பிரதானமாக அவர் சொல்லுவது வியாதியஸ்தலை சொஸ்தமாக்குவார்கள். நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதற்கு மேலானவைகளையும் செய்வான் என்று யோவான் 14:12 சொல்லும் பொழுது அவர் செய்த பிரதானமான கிரியை நாம் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது எதை தான் பார்க்கிறோம்? சுகமாக்குவதை தான் நாம் பார்க்கிறோம்.
ஆகவேதான் நான் சொல்ல வருகிறேன், அவர் பிரதானமாக செய்த காரியத்தை நாம் செய்வோம் என்று இயேசுவுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசமாக வேண்டும். இயேசுவானவருடைய விசுவாசம் தான் தேவ விசுவாசம். அங்க மார்க் 11:22 சொல்றாரு, தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள். அங்க எபிரேயர் 1:3 பார்க்கும் பொழுது, அவர் தேவனுடைய தற்சொரூபமாக, அவருடைய தன்மையாக இருந்தார். அப்போ தேவ விசுவாசம் தன்மையை பார்க்க வேண்டுமானால் இயேசுவிலே தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார் மார்க் 11:22. அந்த விசுவாசத்தை குறித்து மார்க் 11 ரொம்ப தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல்ல பார்க்கும் பொழுது தேவ விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஹேவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ஆர் காட் ஃபெய்த்னு போட்டிருக்கு. அப்போ அந்த தேவ விசுவாசத்தை குறித்து தான், அந்த விசுவாச பிரமாணத்தை குறித்து தான் அங்க 11:23 நம்ம சொல்வதை பார்க்கிறோம். அங்க 14ஆம் வசனத்திலேயே அவர் இந்த விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதை அவர் காண்பிக்கிறார். அதாவது அங்க பேசி அந்த விசுவாசத்தை அவர் செயல்படுத்துவதை பார்க்கிறோம். இனி ஒருபோதும் ஒருவனும் ஒரு காலும் உன்னில் கனி புசியாதிருக்க கடவன்றார். அதே மாதிரி அந்த மரம் ஏன் அவருடைய வாயின் வார்த்தையினாலே இருதய விசுவாசத்தை அவர் அவிழ்த்து விடுகிறார். அதை சொல்லிட்டு தான் நாம் வேதத்திலே அவர் நம்மை குறித்து என்ன விசுவாசம் வைத்திருக்கிறார். இப்ப நான் அதை தான் சொல்ல வருகிறேன். அநேக காரியங்கள் அங்க சொல்லலாம் எடுத்து, நான் இந்த ஆங்கிள் தான் எடுத்து கொடுக்கிறேன். தேவன் சந்திரசிங் ஆகிய என்னை குறித்து என்ன விசுவாசம் வைத்திருக்கிறார். மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன விசுவாசம், அல்லது தேவன் என் ஆவி மனிதன், சந்திரசிங் சொல்லும் போது வெளி மனிதன் அல்ல, அவன் ஒரு டெம்பரரி ஒரு கூடு, அப்படிதானே, தங்குவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. ஆனால் இந்த உள்ளான மனிதன் சந்திரசிங் அல்லது அங்க பிரதர் ஏப்ரஹாம், பிரதர் அகஸ்டின், வெல்சன், பிரதீப், சிஸ்டர் ஆண்ட்ரோ, அது மாதிரி அவர்களை குறித்து ஆண்டவருடைய பார்வை என்ன, ஆண்டவருடைய அறிவு என்ன, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் நம்மை குறித்த என்ன அறிவு வைத்திருக்கிறார், நம்மை குறித்து அவர் என்ன விசுவாசிக்கிறார். அதுதான் அந்த விசுவாசம் நம்ம விசுவாசமாக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். அததான் இங்க என்ன சொல்றாரு, எவனாகிலும், நான் திரும்பவும் சொல்றேன், எவனாகிலும் என்று சொல்லும் பொழுது அது என்ன, ஒரு பிரமாணம். அது எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு இந்த பிரமாணம் சொல்லுது. அதுல வித்தியாசமே இல்லை. நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவன், நான் நேத்து தான் மறுபடியும் பிறந்தவன், நான் பெரிய ஊழியக்காரன், லட்சம் பேரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டேன், அப்படி இப்படின்னு வித்தியாசமே இல்லை. யாராயிருந்தாலும் அது பிரமாணமாய் இருக்கிறபடி அப்படிதான் செயல்படும். நான் கூட ஒரு காலத்துல இதை அறியாம ஆண்டவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்ட நாட்கள் உண்டு. நான் இவ்வளெல்லாம் பண்றேனே ஆண்டவரே, ஏன் எனக்கு இது, என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது சில வியாதி நேரங்களில் ஏன் என்ற கேள்வி. அப்பொழுது எல்லாம் ஒரே இதுல சுத்தி வந்து நின்னது இதுதான், தேவ பிரமாணம். நீ என்ன செய்து எவ்வளவு சின்சியரா இருந்து ஆண்டவருக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் கிரியைகள் செய்திருந்தாலும் இந்த பிரமாணத்தின்படிதான் உன் வாழ்க்கை அமையும். இந்த பிரமாணம் அதனாலதான் நான் போன வாரமே வாஸ்து காமித்தேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். வேறு விதத்தில் நான் சொல்லணும்னா, அவன் எதை பேசுகிறானோ, அவன் எப்பேற்பட்ட பரிசுத்தவனா இருக்கலாம், பெரிய அப்போஸ்தலனா இருக்கலாம், பெரிய 100 சபை ஸ்தாபித்திருக்கலாம், லட்சம் பேரை ஆண்டவருக்குள்ள வழிநடத்திருக்கலாம். அதனால ஆண்டவர் அவனை வியாதி வராம வாழ வைக்க போறதில்ல, வியாதியில அவனுக்கு சுகத்தை கொடுக்கவும் போறதில்லை. ஆனா ஜனங்க அதை பார்த்துட்டு தான், இவங்களுக்கே இப்படின்னா அப்ப நமக்கு எப்படி நமக்கும் வியாதி வரும்ன்றத இவங்க தவறான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பிசாசு அதை தான் உபயோகப்படுத்துறான். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, தேவன் தம்மை பரியாசம் பண்ண உடைய அவருடைய பிரமாணம், அவர் வாயை திறந்து சொன்ன
ஆவி மண்டலத்தின் தேவ ராஜ்யத்தின் பிரமாணம் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். நீ என்ன பேசுகிறாயோ அதை பெற்றுக் கொள்ளுவாய். அதுதான் தேவ ராஜ்யத்தின் பிரமாணம். எப்படி எலக்ட்ரிசிட்டி பிரமாணம் இருக்கிறதோ அதே மாதிரி இயற்கையில் இருக்கிற மாதிரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரமாணம் இருக்கு, புவி ஈர்ப்பு பிரமாணம் இருக்கிற மாதிரி ஆவி மண்டலத்தில் இது பிரதானமான பிரமாணம். எனக்கு தெரியாதுங்க, நான் தெரியாம போய் அங்க கை வச்சிருந்தா எலக்ட்ரிசிட்டி விடுமா? விடாது. இல்ல நான் இந்த கண்ட்ரிக்கே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட், நான் யாரு தெரியுமா அப்படின்னு வச்சா விடுமா? அடி. அப்போ அந்த எப்படி அதை உபயோகப்படுத்த வேண்டுமோ அதை அறிந்து அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அது பிரமாணம் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் ஒரே விதமாய் செயல்படும். irrespective of person, irrespective of circumstances, it will function. அறியாமை என்பது அதற்கு ஒரு எக்ஸ்கியூஸே அங்க இல்ல. அது பிரமாணம் அப்படித்தான் செயல்படும். நான் தெரியாம கூச்சிட்டேன்னா கீழே உழ வேண்டிதான், நீ வானத்துல நிக்க முடியாது. அப்படிதானே? தெரியாம போய் அதுல கைய விட்டுட்டேன்னா எலக்ட்ரிசிட்டி ஷாக் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரிதான் இந்த வாயின் அறிக்கையின் பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்தை அறியாத ஒரே காரணத்தினால்தான் இன்று தேவ சபை சங்காரமாகிறது, சிறைப்பட்டு போகிறது, சீர்கட்டு போகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஓசியா, ஏசாயா, சாலமன் நீதிமொழிகள் 3 இடத்துல இதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பிரமாணத்தை நாம் அறிந்து அந்த பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்பதனால்தான் இயேசுவானவரே அதை கற்றுத் தருகிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, எவனாகிலும் என்று சொல்லும் பொழுது அது பிரமாணம். இத மீறிட்டு ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு சொல்லாத, ஆண்டவர் எனக்கு சுகமாக்கலன்னு சொல்லாத. நான் 100 நாள் உபவாசம் போட்டேன், 100 பேர் எனக்கு ஜெபித்தாங்க, ஒண்ணுமே பெரிய ஊழியக்காரர் எனக்கு ஜெபித்தாரு, நான் ஜெபித்தேன், நடக்கலன்னு சொல்லாத. இந்த பிரமாணத்தை நீ மீறும் பொழுது தேவன் அதை மாற்றவே முடியாது. அவர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். ஆனால் அவர் பிரமாணத்தின்படி, அது தேவனுடைய வழி, அவருடைய பிரமாணம், அவருடைய வழி, அதன்படிதான் அவர் செயல்படுவார். அதனாலதான் சொல்றாரு, whomsoever, யாரா இருந்தாலும் அப்படிதான் செயல்படும் சொல்லிட்டு தான் சொல்றார் பாருங்க. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நான் இங்க இப்ப கடைசி வசனத்துக்கு வர, சொன்னபடியே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு அங்க என்னாகமம் 14:28, என் காது கேட்க நீங்க சொன்னபடியே அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு நடக்கும். நாங்க அதே மாதிரி அவங்க செத்து போனாங்க. ஏன்? அவங்க அதை தான் பேசினாங்க. அது மாறாத பிரமாணமாய் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது இருதய விசுவாசமாய் இருக்கிறது. இருதய நிறைவினால வாய் பேசுகிறது. அவங்க சாதாரணமா பேசல, இருதயத்தில் அதை விசுவாசிக்கிறாங்க, அதை வாயிலே பேசுகிறாங்க. அந்த வாயில் பேசுகிறபடினால ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். நீ அந்தந்த விதை அந்தந்த கனியை தான் தரும் சொல்லி அந்த மாறாத பிரமாணத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே கொண்டு வந்து விட்டார். இது விதைப்பும் அறுப்பும் எல்லா நாளும் உலகம் உள்ளளவும் இருக்கும். அங்க ஆதியாகமம் 8:22 அததான் சொல்றாரு, அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். சொன்னபடியே ஆகும் என்பது ஒரு பிரமாணம். எவனாகிலும் whoever it may be, அவன் சொன்னபடியே ஆகும். இது நான் என்னன்னு சொல்றேன், முதல்ல இது ஒரு பிரமாணம் என்று சொல்லுகிறேன் இந்த வசனத்திலிருந்து. இரண்டாவதாக சொல்லுகிறேன், இது தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய அறிவு, அவருடைய விசுவாசம், அவர் என்னை குறித்த கணிப்பு. நான் என்ன சொல்றனோ அப்படிதான் நடக்கும்னு அவர் விசுவாசிக்கிறாரு.
அப்போ என்னுடைய விசுவாசம் தேவ விசுவாசமா இருக்க வேண்டுமானால் நான் எதை விசுவாசிக்க வேண்டும்? நான் எதை சொன்னாலும் அப்படியே நடக்கும். அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். அதுதான் வேதவசனம் இங்கு சொல்லுகிறது. இங்க பாத்தீங்கன்னா 3 தடவை சொல்லி 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 என்று வருவதை நம்ம பார்க்கிறோம். சொல்வதற்குத்தான் முக்கியத்துவம். அப்ப பாருங்க, விசுவாசத்தை விட நாம் பேசுகிறது தான் முக்கியம் என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். உங்கள் விசுவாசம் உங்களுடைய பேச்சை விட பெரிதாய் இருக்க முடியாது. ஏன்? இருதயத்தின் நிறைவினா இருதய விசுவாசம் வாயில காமிச்சு கொடுத்துரும். உங்க விசுவாசத்தை நான் அறியணும்னா, நீங்க ஏன் விசுவாசத்தை அறியணும்னா எதனால அறிய முடியும்? பேசுகிற வார்த்தையினால் அறிய முடியும். பிதாவுடைய விசுவாசம் அது இயேசு கிறிஸ்துவின் தன்மையாய் இருந்தபடியால் அவருடைய விசுவாசத்தை பார்க்க அவர் என்ன பேசுகிறாரோ அதிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷத்தை எடுத்து முழுமையா படிச்சு பாருங்க. அவருடைய விசுவாச அறிக்கை அவர் என்ன விசுவாசித்தார் என்பதை காண்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர் என்ன விசுவாசித்தார்? வேதத்தை படித்து தியானித்து வேதத்தால் தன் இருதயத்தை நிரப்பினார். ஆனா அவர் என்ன விசுவாசித்தார்? நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான் 10:34-35 வேதத்தில் சொல்லி இருக்க அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, தேவன் சொல்லுகிறதா இருக்கிறது என்றார். வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் தேவன் சொல்லுகிறார் என்று அவர் விசுவாசித்தார். நீங்க தேவர்கள் என்று சொல்லி இருக்க அது தேவன் சொல்லி இருக்கின்றார். அடுத்த வசனத்துல அது தவறானதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது அவருடைய ஃபண்டமெண்டல் பிலீஃபாக இருந்தது, விசுவாசம். அப்போ நம்முடைய விசுவாசமோ தேவன் வார்த்தை சொல்லி இருக்கிறது என்றால் இது தேவன் சொல்லி இருக்கிறார். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர், அது வேத வசனம் சொல்லி இருக்கிறபடினால் தேவன் சொன்னது அது தவறானதா இருக்கிறது. இது தவறவே முடியாது. ஏன்? அது தேவனுடைய வார்த்தை. அவர் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிடும். ஆகவே அந்த வார்த்தை தவறவே முடியாது. அந்த தவற முடியாத வார்த்தை, தவற முடியாத தேவன், அதாவது உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள வார்த்தை தான் அப்படி சொல்றேன். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ சொன்னபடியே ஆகும், whoever it may be என்றார். அது பிரமாணம், நீ சொன்னபடியே ஆகும். அததான் இங்க சொல்றாரு. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அப்ப பாருங்க, எதங்க அவங்க எம்பசைஸ் பண்றாருங்க? சொல்லுகிறதை தான் எம்பசைஸ் பண்ணுகிறார். திரும்ப அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தள்ளுண்டு போ என்று சொல்லி, இப்ப நான் சொல்றேன், உங்க சரீரத்திலேயோ மற்றவர்களுக்கு நீங்க ஜெபிக்க போகிற யாருடைய சரீரத்திலேயோ வியாதி இருந்தால் தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொல்லி, ஏன் சொல்றோம்? அந்த பரிகார மரணத்தினால இந்த வியாதியையோ பாவத்தையோ சுமந்து தீர்த்து விட்டார். இனி மனிதனுடைய சரீரத்திலே அவைகள் இருக்க உரிமை இல்லை, சாபமோ வியாதியோ பாவமோ. ஆகவே அவைகளை போக கட்டளையிடும் அதிகாரத்தை நமக்கு அவர் வல்லமையும் அதிகாரத்தையும் தந்து விட்டார். ஆகவே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ சொல்றாருல்ல, அது பரலோகத்தில். அதையும் எடுத்து வாசிட்டீங்க. திருப்பி நான் வரேன். மத்தேயு 16க்கு வாங்க. அங்க 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மத்தேயு 18:18 என்ன சொல்றாரு? ஒரே தடவை வாசிட்டு நாங்க வருவோம். அங்க 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது எங்க பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எதை நீ கட்டவல்பாயோ அது பரலோகத்திலும். இங்க இதோடைய டிரான்ஸ்லேஷன் நீங்க ஆங்கிலத்துல NIV எல்லாம் படிச்சீங்கன்னா, what you permit will be permitted in heaven, what you don't permit, what you prohibit it will be prohibited in heaven also. அதாவது நீ எதை அனுமதிக்கிறாயோ அது அனுமதிக்கப்படும், எதை நீ அனுமதிக்கவில்லையோ அது அனுமதிக்கப்படாது. அதேதான் திரும்பவும் 18:18 2ஆம் தடவை சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்ட்டு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ
அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அததான் நான் இங்க சொல்ல வரேன். அப்போ ரெண்டுமே இதுதான். உங்க வாயில நீங்க எதை அனுமதிக்கிறீர்களோ அது அனுமதிக்கப்படுகிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறபடினால் அது நடைபெறாது. பிசாசு சூழ்நிலைகள் மூலமாய் சொல்லுகிறபடினால் அது நடைபெறாது. ஆண்டவர் சொல்லுவதையோ பிசாசு சொல்லுவதையோ எதை நாம் சொல்லுகிறோமோ நீ சொன்னபடி ஆகும். அப்ப ஆண்டவர் சொன்னபடியும் அல்ல, பிசாசு சொன்னபடியும் அல்ல, நாம் சொல்லுவதை தான் அங்கு சொல்ல வருகிறார். அப்போ அனுமதிப்பதும் அனுமதியாமல் இருப்பதும், வியாதிய இந்த சரீரத்திலோ மற்றொரு சரீரத்திலோ இருப்பதை அனுமதிப்பதும் அனுமதியாமல் இருப்பதும் அந்த சாவியை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த சொன்ன மெய்யாகவே என்று சொன்ன தேவன் தான் இங்கு மெய்யாகவே என்று. ஏன்னா இது நாம எல்லாம் விசுவாசிக்க கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் நீ நம்ப மாட்டேன்னு தான் அழுத்தி சொல்றாரு. அவர் மெய்யாகவேன்னு சொல்ல, அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடந்துடும். ஏன் அவர் மெய்யாகவேன்னு சொல்றாருன்னா நமக்கு உதவதான் அவர் சொல்றாரு. என்ன நீ என்ன சொன்னி அதுதான் என்ன பாருங்க, தள்ளுண்டு போ என்று சொல்லி திருப்பி என்ன சொல்றாரு, நீ சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும். அதேதான் நீங்க மத்தேயுக்கு வாங்க. நம்ம இப்போ 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவருக்கு அந்த சீச்சல் கேட்ட கேள்வி, உங்க அவிசுவாசத்தினால்தான் உங்களால அவனை சுகமாக்க முடியலன்னு சொல்லிட்டு, இப்ப ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் அதை செய்ய முடியும். நான் செஞ்சத அங்க அப்படிதான் பண்றாரு. அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்ய முடியும், அதுக்கு மேலே முதல் டெமான்ஸ்ட்ரேட். இங்க என்ன சொல்றாரு, இப்படி நான் சுகமாக்குவது நீங்களும் செய்ய முடியும். ஆனா கடுகு விதையில ஒரு ஸ்மால் தான் சொல்றாரு, விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். திரும்பவும் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த மலையை பார்த்து, ஐயா அத்தி மரம் இல்ல, பெரிய மலை போன்ற பிரச்சனை, அப்படித்தானே? மலைன்னு சொல்லும்போது இட்ஸ் a bigger thing, impossible. அதை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல, திரும்பவும் சொல்லதாங்க சொல்றாரு. அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்றார். எக்ஸ்ட்ரீமா சொல்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். இருளை பார்த்து வெளிச்சம் என்றால் வெளிச்சம் உண்டான அந்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்கள் சொன்னபடி மலை அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லுகிறார். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்களால கூடாதது ஒன்று அப்படின்னா, நீங்க சொல்லி நடக்காததுன்னு ஒண்ணுமே இல்லை. ஐயா வேற ஒண்ணுமே சொல்லலைங்க. அவரு விசுவாசத்தை மட்டும்தான் சொல்ற. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை நோ அதர் கண்டிஷன், ஒன்லி ஃபெய்த். அததான் சொல்றாரு. இருதயத்துல விசுவாசம், அந்த இருதய விசுவாசம் தான் இந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த இருதய விசுவாசம் எப்பொழுதுமே பேசும். அததான் இங்க ரோமர்ல சொல்றாரு, விசுவாசத்தினால் வரும் நீதியானது பேசும். அதுக்கு முந்தின வசனத்தை சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி கிரியை செய்யணும், அப்பதான்றாரு. இது அப்படி இல்லைங்க. அந்த கிரியை செய்து நீதிமானான பிறகு நீங்க அந்த இடத்துக்கு வர முடியுன்றாரு. ஆனா விசுவாசத்தினால எல்லாருமே தேவ சாயல், தேவ நீதியை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும். அததான் இங்க அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீ சொன்னபடியே ஆகும், உங்களால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இராது. இது நம்ம மூளை ஒத்துக்காதுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே பாடுவோம். ஏன்? ஆனா இந்த விதை என்ன சொல்றது,
மனிதனால் கூடாதது விசுவாசிக்கிற உங்களால் கூடும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது யாருடைய விசுவாசங்க? தேவனுடைய விசுவாசம். என்னை பற்றி, உங்களை பற்றிய விசுவாசம். தேவனுடைய அறிவு, என்னை பற்றிய அந்த அறிவு நம்முடைய வெளிப்பாட்டு அறிவாக வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாசமாக வேண்டும். அதற்குத்தான் நம்ம எப்போ விசுவாசம் கேட்பதினால் வருகிறபடினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நானும் கேட்கிறேன், நீங்களும் கேட்கிறீங்க. அங்க பாருங்க 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கேயும் அவர் திரும்பவும் அதை சொல்வதை பார்க்கலாம். இங்க அதே அந்த மார்க் 11 இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகுதான் அவர் சொல்றாரு, இனி ஒரு காலம் ஒருவனுடைய கனி புசாதுன்னா அது பட்டு போயிற்று. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீங்க பேசுகிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க 21ல, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வது மாத்திரம் அல்ல, அத்திமரத்தை விட பெரிய பிரச்சனையாகிய மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும், நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த ஒரு வார்த்தையினால் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் சொன்னபடியே ஆகும். சொன்னாலும் அது மலையை பார்த்து சொன்னாலும், அத்திமரத்தை பார்த்து சொன்னாலும், ஃபீவரை பார்த்து சொன்னாலும், சரீரத்தில் உள்ள வேதனையை பார்த்து சொன்னாலும், கேன்சர் வியாதியை பார்த்து சொன்னாலும், செத்த சரீரத்தை பார்த்து சொன்னாலும் அது அப்படியே ஆகும். அங்க அப்படித்தானே சொல்றாரு 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல, உலர்ந்த எலும்புகள் என்ன சொல்றாரு, நீ பேசு அவர்களுக்குள்ள ஜீவன் வரும் என்றாரு. இன்னைக்கு நம்ம பார்த்து அதுதான் சொல்றாரு. இந்த ஜீவன் எங்க இருக்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனில் இருந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இருந்தது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை, ஜீவ வார்த்தையை பேசும் பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது என்று சொல்லுகிறார். ஜீவனும் மரணமும் நீ பேசுகிற வார்த்தையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த வார்த்தை மூலமாக தான் ஜீவனையோ மரணத்தையோ நாம் கட்டவிழ்க்கிறோம் அல்லது கட்டுகிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லு. அப்போ நாம் பேசுகிற வார்த்தையின் வல்லமை நாம் அறிய வேண்டும். ஆனால்தான் சொல்றாரு, மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். நீ உன் வாயின் வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், இல்லை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:36-37 தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவர் வாயிலிருந்து வந்தது நல்ல மனுஷன். அந்த 34 இருந்தே வாசிங்க. தன் நல் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து பேசுகிறான். அப்போ பாருங்க, நம்ம என்ன பேசுகிறோமோ அதை நாம் வெளியிலே காண்பிக்கிறோம். என்ன? அது நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அது மறைந்திருக்க முடியவே முடியாது. அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் வரும். ஏன்? வார்த்தையில் உள்ள வெளிச்சம். இங்க என்ன சொல்றார் பாருங்க, போ என்று சொன்னாலும் சொன்னபடி, அப்படியான சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே. அப்புறம் மார்க் 9:23க்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. மார்க்ல அந்த இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் இன்சிடென்ட் தான் இங்கேயும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும். ஒத்துக்கிறோம் பிரதர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? இல்ல. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்ல. ஆனா இங்க என்ன சொல்றாரு, சந்தர் சிங், உன்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மிஸ்டர் வில்லியம்ஸ், உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உங்களால ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை, எல்லாம் உங்களால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் சொல்லல அவரு, உங்களால் எல்லாம். அப்ப பாருங்க, தேவன் இருக்கிற இடத்திற்கு அந்த தேவ சாயலை வெளிப்படுத்துவது இந்த விசுவாசம். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த விசுவாசம் இருந்தா, அன்னைக்கு பவுலை பார்த்து சொன்னாங்க, பர்னபாவையும் பவுலையும் பார்த்து, தேவர்கள் மனுஷ ரூபத்தில் வந்து விட்டார்கள். அப்போஸ்தலர் 14:11 சொல்றாருல்ல, அந்த இடத்துக்கு வர காரணம் என்ன?
விசுவாசம். அததான் இங்க சொல்றாரு. உங்களால் கூடாதது ஒன்றுமிராது என்று சொன்னவர் இங்க வரும் பொழுது அங்க இதே இன்சிடென்ட் தான். இங்க வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசிக்கிறவன் என்னவா? வாயில பேசுகிறது தான் அவனுடைய விசுவாசம். ரெண்டு இன்சிடென்ட்லயும் அதை தான் சொல்றேன். ஒன்னு அத்திமரம், ஒன்னு அந்த அந்த அசுத்த ஆவியினால் அலைகழிக்கப்பட்ட தகப்பனிடம் அவனை சுகமாக்கும் போது பேசுவது. இது ரெண்டையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ரெண்டு இடத்திலையும் விசுவாசம் என்பது பேசுவதுதான் என்பதை தான் அவர் சுட்டிக்காட்டி காண்பிக்கிறார். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ தேவனாக வாழ்வாய் என்று சொல்லுகிறார். அததான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் எடுத்து காண்பிக்கணும். திருப்பி ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம். ஆனா டைம் போகுது, வேகமா வர்றேன் நானு. 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மட்டும் நான் படிச்சிடுறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 17:6 விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண சொல்லி கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு நீ ஜெபமும் பண்ண வேண்டாம், இதுக்கு நீ அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு கண்டிஷனும் போடலாம். அதான் அர்த்தம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்ன? நீ பேசு, பேசு மகனே பேசுன்றார். காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு புடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல சொல்ல சொல்லு, பேசு, அது உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். அது மரமானாலும் சரி, மிருகமானாலும் சரி, உன் சரீரமானாலும் சரி, வேற சரீரமானாலும் சரி, எந்த காடு, எந்த காற்று, புயல், எதுவா இருந்தாலும் இயேசுவானவரை போல பேசு என்று சொல்லுகிறார். கை இல்லாதவனை பார்த்து கையை நீட்டுன்னு பேசுறாருங்க. ஜெபமே பண்ணலங்க. மரித்தவனை பார்த்து லாசரு வெளியே வான்றாரு, வாலிபனே எழுந்துருன்றாரு, சிறுமியே எழுந்து. அவர் பாருங்க, எல்லாமே அவர் பேசினார். இல்ல இல்ல இருங்க தம்பி, நான் போய் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல நான் கொஞ்சம் சோல் சர்ச்சிங் பண்ணி என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு கிளீன் ஆயிட்டு வரேன். ஒண்ணுமே சொல்லலைங்க. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். அந்த ஜீவனை பெற்று, அந்த நீதியை பெற்று அந்த இடத்துல தான் இருக்கும். ஒரு வார்த்தை தான் பேச சொல்றாரு. அந்த 100க்கு அதிபதி அதை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தான். அதனாலதான் அவரு அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா ஆண்டவர் அதை மெச்சி கொண்டாரு. ஏன்? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க வீட்டுக்கு வர வேணாம், நீங்க வந்து கைய வைக்க வேணாம், நீங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிரேயர், ஓ ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஜெபமே எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க சிம்பிளா. 1 செகண்ட். அப்படிதானே? 1 செகண்ட் பிரேயர்னுவோம். அப்படிதானே? புல்லட் பாயிண்ட் பிரேயர், புல்லட் பாயிண்ட் பிரேயர். ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்தின்படி எனக்கு ஆக கடவுது போ. அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட என்ன சொல்றாரு? அங்கே அதான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை தான். அந்த 2 குருடலை பார்த்து என்ன சொல்றாரு? அது இது 9:29 வருது. மத்தேயு 9:29 நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுள். அப்படிதான் சொல்றாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்படிதான் சொல்றாரு. 38 வருஷமா படுத்திருக்கவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, கூரையில இருந்து இறக்குறாங்க. அவனுக்கு அப்படிதான் சொல்றாரு. படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகணும் தான் சொல்ல. அப்போ பாருங்க, அவர் இருதய விசுவாசத்தினால வாயில பேசினார்ல, அதுதான் தேவ விசுவாசம். அப்ப நம்ம நினைக்கலாம், எனக்கும் அந்த விசுவாசம் இருந்தா தானே பிரதர் பேச முடியும். ஆனா வேதம் சொல்லுது, எல்லாருக்குமே அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்காரு. அந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கவே முடியாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய மறுபடியும் பிறந்ததே இந்த தேவ விசுவாசம். தேவ விசுவாசம் மிக முக்கியமானது. அங்க அவர் சொல்றது, ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக நான் பேசும்போதே அது நடந்து விட்டது என்று, அதாவது நான் பார்க்காம அதை விசுவாசிக்கிறேன். பிஃபோர் ஐ see it, I believe. அதுதான் சந்தேகப்படாமல் விசுவாசம். அதுதான் தேவ விசுவாசம். அதுதான் எபிரேயர் 11:1 சொல்வதை பார்க்கும். அப்போ தேவ விசுவாசம் ஒரு காரியத்தை ஐம்புலன் அறிவினால் அறிவதற்கு முன்பாக இருதயத்தில் அறிவது. அதுதான் தேவன் அறிகிற அறிவு. அதான் தேவனுடைய விசுவாசம். அததான் எபிரேயர் 11:1 சொல்லலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதியும்
காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அததான் அதை எடுத்து அப்படியே இங்க போட்டு படிங்க 11:23. அப்போ நான் காணாவிட்டாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். எப்படி? நான் இந்த வியாதியை பார்த்து வேதனையை பார்த்து போன்னு சொல்றேன். அது நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், அது போயிடுச்சுன்னு இந்த விசுவாசத்துல பேசுறோம் பாருங்க, அதுதான் காரியத்தை நடப்பிக்கும் என்றார். அப்போ இதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கிற இடத்திற்கு நீங்களும் நானும் வரணும். அதுதான். அப்போ அந்த சந்தேகப்படாத விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து பேச வேண்டுமானால், அந்த இருதயம் இருந்தா அப்படித்தான் பேசும். அப்படிதானே? ஆனா சந்தேகப்படாம நான் பேசினா அந்த வியாதி போகாதுன்றது சந்தேகம் இருந்துச்சுன்னா, அதுதானே உங்க இருதய விசுவாசம். அப்போ அது போகாது. அப்போ அந்த இடத்துக்கு வரக்கு நாம் என்ன செய்யணும், அததான் வேதத்தை கண்டுபிடிக்கணும். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆனா அந்த விசுவாசத்தின் தகப்பன் பாருங்க, விசுவாசத்துல தடுமாறுறான். நம்மள மாதிரிதான். அவன் ஒன்னும் பெரிய ஃபெய்த் ஜெயண்டா பிறக்கல. கென்னத்தேகின் பெரிய ஜெயண்டா பிறக்கல. விகில்சோ பெரிய பிரெஞ்ச் ஜெயண்டா பிறக்கல. எல்லாம் நம்ம மாதிரி ஆரம்பத்துல சாதாரண, ஒரு நாள் அப்படி அடுத்த நாள் இப்படி, இருமனம் உள்ளவன் எதையாவது தேவனிடத்தில் பெறுவான் என்று நினையாது இருக்க கடவன். அப்படிதானே? சந்தேகம் கலந்த விசுவாசத்தோட தான் அவனும் இருக்கான். அதை நான் போன வாரமே காமிச்சேன். அவன் வாயின் நிறைவினால 15ஆம் அதிகாரத்துல, 16ஆம் அதிகாரத்துல, 14ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான்ல, எனக்கு பிள்ளை இல்ல, நீங்க எனக்கு பிள்ளை கொடுக்கல, நீங்க என் கற்பத்தை அடைச்சிட்டீங்க, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு அவனும் சரி, அவன் மனைவியும் சரி, 2 பேரும் இப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்களுக்கு வழிக்கு கொண்டு வரக்கு ஒரே காரியம் தான், பேரை மாத்தினாரு. அப்படின்னா என்ன? இவன் பேச்ச மாத்தணும்ன்றாரு. இன்னைக்கு உங்களை பார்த்தா தான் சொல்றாரு, உங்க பேச்ச மாத்தினா போதும், நீங்க சொன்னபடியே ஆகும். ஏன் பேச்ச மாத்தணும்? இந்த சந்தேகப்படாத இருதய விசுவாசம் ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது? ஐயா 17ஆம் அதிகாரத்துல உளுந்து நகைக்கிறான். 100 வயது உள்ளவனுக்கு பிள்ளை பெறுமோ, 90 வயதான பெண்ணுக்கு வருமோ அப்படின்னு நகைக்கிறான். 17:17 அங்க பாருங்க, 18ஆம் அதிகாரம் வரும்பொழுது அங்க 12 நினைக்கிறேன், அங்க சாராள் நகைக்கிறான். எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமா, பிள்ளை உண்டாகுமா, ஐயா கற்பம் எல்லாம் செத்து போயிடுச்சு அப்படின்னு. ஆனா அவங்களதான் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 22 படிக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு இந்த பெயர் மாற்றத்திற்கு பிறகு எப்படி மாறினார்கள் என்று அங்கேயும் சரி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு எப்படி அங்க பாருங்க, சந்தேகமே இல்லாத விசுவாசம் வந்துருச்சு. நம்பருக்கு ஏதுமில்லா இருந்தும் முழு நிச்சயமாக. அப்படிதானே? சூழ்நிலையில நம்பருக்கு சான்ஸே இல்ல. நீங்க அதை எடுத்து நான் போன வாரமே உங்களுக்கு காண்பிச்சேன், அதனால நாங்க போல. அப்ப பாருங்க, from this extreme to that extreme, சந்தேகம் இருதய விசுவாசம் இருந்து சந்தேகமே இல்லாத முழு நிச்சயமாய், you are fully convinced, fully persuaded, எனக்கு சொன்னபடியே ஆகும். பவுலடிகளார் சொல்றாருல்ல, அப்போஸ்தலர் 27-25 வசனத்துல, அந்த கப்பர் சேதத்துல நம்பிக்கையே அற்று போயிடுச்சு, எனக்கு சொன்னபடியே ஆகுன்றாரு. ஐயா அங்க 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஐத்திக்கு 3வது மாடியில இருந்து உழுந்து உயிர் போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ணலங்க, அப்படி கட்டி பிடிச்சு அணைச்சிட்டு இவனுக்குள்ள உயிர் இருக்குன்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். வாயில உயிர் இருக்குன்னா அது உயிர் இருக்குதான், இல்ல இது போயிடுச்சுன்னா அது போயிடுதான். ஆண்டவர் சொன்னவா நீ சொன்னபடியே ஆகும்னு சொன்னார்ல, அதுலதான் அவர் நின்றுட்டார். அவர் பிரசங்கெல்லாம் முடிச்சு கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் முடிச்சு இறங்கி வந்தா அவன் உயிரோட உட்காந்துருக்கு. அதுதான் வேதம் சொல்லுது. ஏன்? அவங்க ஆண்டுடைய வார்த்தைய தேவன் தங்களோடு பேசுகிற வார்த்தையாக ஆண்டவர் சொல்றாருல்ல, யோவான் 10:34-35 திரும்பவும் அதுதான் பேசிக் பவுண்டேஷன். அவருடைய விசுவாசம் எப்படி இருக்குது? வேதம் சொல்லி இருக்க
தேவன் சொன்னது தவறாதாய் இருக்கிறதுன்றார். அப்ப பாருங்க, வேதம் சொல்வது நீ சொன்னபடியே ஆகும். அப்போ தங்க இருதயத்தை பவுலடியார் என்ன பண்ணிட்டாரு? நான் சொன்னபடியே ஆகும் என்ற இடத்திற்கு கொண்டு வந்துட்டார். இருதய விசுவாசம், he has trained his spirit, அப்படிதானே? அந்த நான் என்ன சொன்னாலும் அப்படிதான் ஆகும். அப்போ அதை அவர் செய்தார். எப்படி செய்தார்? தியானம் தான். இயேசுவானவரும் அப்படிதான் செய்தார்ன்றார். ஏன்னா அவரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த மாம்ச சரீரத்துல தான் வந்தார். ஆனா அவருக்கு மட்டும் சந்தேகமே இல்லாத விசுவாசம் எப்படி ஆபரேட் பண்ணது? அவர் இரவும் பகலும் தியானித்தபடினால இருதயம் ஃபுல்லா வேதத்தால நிரம்பி இருந்தபடினால வேத வசனம் அங்கு நிலைத்திருந்தது. வேத வசனம் இருதயத்தில் நிலைத்திருப்பதுதான் விசுவாசம். விசுவாசம் எங்க இருக்குது? வேத வசனத்தான் இருக்குது. வேத வசனத்தான் தேவனுடைய சாயல் இருக்கிறது. வேத வசனத்தான் தேவனுடைய மகிமை இருக்கிறது. வேத வசனத்துல தான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. வேத வசனத்துல தான் உருவாக்கும் வல்லமை. சாதாரண மனிதனை தேவ மனிதனாய் மாற்றுவது தேவ வார்த்தையில இருக்கு. நான் சொல்லுவதை நிறைவேறும் என்ற இடத்திற்கு என்னை மாற்றுவது தேவ வார்த்தை. அந்த வார்த்தை இருதயத்திலே நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில், என்ன வார்த்தை? நீ சொன்னபடியே ஆகும். ஆண்டவர் சொன்னாருங்க, அந்த தேவ வார்த்தை என் இருதயத்தில் நிலைத்திருந்தால் அது அப்படியே ஆகும். நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், பிதாவை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் 1 யோவான் 2 என்னோட ஃபேவரட் வேர்ட், அது 2:14 என்ன சொல்றாரு? வாலிபர்களை பத்தி, வேத வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறபடினால் நீங்கள் பலவான்களாய் பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாய் இருக்கலன்னு சொல்லாரு. அப்படின்னு என்ன? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயினாரு. அந்த இடத்திற்கு காரணம் வேத வசனம் இருதயத்தில் நிலைத்திருக்கிறது. அவர் வானத்தில் ஏற்கனவே நிலைத்திருக்க பண்ணிவிட்டார். 119 சங்கீதம் 89 வசனத்துல சொல்றார். இப்போ உங்களுடைய என்னுடைய வேலை அந்த வசனம் இருதயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். வேத வசனம் இருதயத்தில் நிலைத்திருப்பதுதான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. ஏன்? அந்த உள்ளான ஒரு சாயலை சாயலை நாம் நம்முடைய இருதய விசுவாசத்தின் சாயலாக மாற்றுவது இந்த வேத வசனம் தான் அந்த வாகனம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனம் தான் அந்த பொட்டன்ஷியல். என்ன? நான் சொன்னபடி எல்லாம் நடக்கும்ன்றத அந்த படத்தை இருதயத்துல உருவாக்குவது இந்த வேத வசனம் தான். இப்போ விசுவாசம் என்பது என் இருதய படம் எதுவோ அதுதானே நான் வாயில பேசுறேன். என் இருதய படம் நான் சொன்னபடி, எனிதிங் ஃபார் தட் மேட்டர். நீ உருப்பட மாட்டேன்னா அது உருப்படாம போகும், அது சபிக்கிறது, அந்த பக்கம் போக வேணாம். ஆனா வாயை திறந்து நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் சொன்னா, அந்த ஆள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை கையில் வைத்திருப்பான்னு சொன்னா சொன்னபடி ஆகும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னா இருக்கும். எலிசா சொன்னது போல இருக்கத கொண்டு வைடா டேபிள்ல, எத்தனை பேர் இருந்தாலும் மீதம் இருக்குன்னா மீதம் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. அங்க எலிசாவுடைய வாழ்க்கையில இந்த வாயின் வார்த்தை திரும்ப திரும்ப பார்க்கலாம். எலிசாவின் வார்த்தைப்படி, தேவ மனுஷன் சொன்னபடி எல்லா அற்புதங்களையும் எடுத்து படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள்ல அப்படியே 1ஆம் அதிகாரத்துல இருந்து அப்படியே வரிசை அவர் அங்கதான் வருவாரு. ஒரு 6-7 அதிகாரத்துல நீங்க பார்த்துடலாம் எல்லா அற்புதத்தையும். எல்லாமே எலிசா சொன்ன வார்த்தைப்படி, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைப்படி, கர்த்தரின் அது சொன்னபடியே ஆகும். ஐயா, பழைய உடன்படிக்கையில் அது. அப்போ புது உடன்படிக்கையில நம்ம வாழ்றோமே, நம்ம சொன்னபடியே ஆகணும்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம இருதயத்தை, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதற்கு? வேத வசனத்தை. எப்படி? வேத வசனத்தை ஆராய்ந்து என்ன நடந்தது? அவன் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தான். தேவ கரம் அவன் மேல இருந்தது. அவன் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தான். தேவ தயவு, ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். அவன் என்ன கேட்டாலும் தந்துட்டான்.
அப்போ நான் என்ன கேட்டாலும் ராஜா தர வேண்டும் என்ற விசுவாசத்துக்கு இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி விட்டான் தான் அங்க சொல்றாரு எஸ்ரா 7:10. அப்ப பாருங்க, அங்க தாவீது தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தைப்படி தான் தனக்கு நடக்கும். அதேதான் இயேசுவானவரும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அதனாலதான் அவர் எல்லா இடத்திலும் தான் சொன்னபடியே நடக்கும் என்று எந்த சந்தேகமும் இல்லாம விசுவாசத்துல இருந்தாரு. அதே அவருக்கு இருந்த அந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கு. அப்போ அத நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், உயிர்ப்பிக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் இருதயத்துல போய் நம்ம வாயில பேசும்போது உயிர்ப்பிக்கப்படுகிறது. We activate the faith substance in the word of God by speaking only, no other way. ரெண்டுமே அதுதான். பேசுகிறனால இருதயத்துல விசுவாசம் நாம் நிலைத்திருக்கிறோம். விசுவாசத்தில் வேதவசனத்தில் பேசுகிறது தான் இருதயத்துல விதைக்கப்படும். அடுத்தது திரும்பவும் இருதய நிறைவேனால் நம்ம வாயில என்ன பேசுறோமோ அது அப்படியே நடக்கும். நான் சுகமானேன் பேசினால் நான் சுகமானேன், நான் ஐஸ்வர்யவான் என்று சொன்னால் நான் எதை நான் பேசுகிறேனோ அது அப்படியே நடக்கும். முதல்ல நான் பேசும்போது அது இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. ஆனா அநேகர் வசனத்தை கேட்கலாம், ஆனா வழி விலகி போகிற இருதயம் என்ன? கடின இருதயம். அதுதான் வேதம் சொல்றது, வேசைடு, அப்படிதானே? வழியருகே விதைக்கப்பட்ட இருதயமா இருக்கக்கூடாது. ஏன்? அவங்க தேவன் கொடுத்த காரியங்களை, வார்த்தைகளை, வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினார். ஓசியா சொல்றான் 8:12 நினைக்கிறேன். அப்ப பாருங்க, வேத வசனத்தை சீரியஸா எடுத்துக்கொள்ளணும். மீதி புத்தகத்தில் ஏன்னா எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாத, பொய் உரையாத இல்ல, பொய்ய சொல்ல முடியாத தேவன் சொல்லுகிற மிகுந்த உண்மையுள்ள வார்த்தை. அவர் எல்லாவற்றை விட தம்முடைய வார்த்தை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய பிரஸ்டீஜே அவருடைய இன்டெகிரிட்டி ஆஃப் தி வேர்ட்ல தான் இருக்கு. அவருடைய வார்த்தையின் உண்மையில் தான் அவருடைய உண்மைத்துவமே இருக்கிறது. அப்ப பாருங்க, அவர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கலைன்னா அவர் பிரஸ்டீஜே காலி. அவர் தேவனே அல்ல. அவர் தேவன் என்றால் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றாரு? நீ தேவ குமாரன் என்றால் நீ சொன்னதெல்லாம் நடக்கும்ன்றாரு. ஆனா எப்ப நடக்குமா? நான் இருதயத்துல அது நடப்பதற்கு முன்பாக சந்தேகப்படாமல், ஐம்புலன் அறிவை சாராமல், நான் எதிர்பார்க்கிற, நான் சொன்னபடியே நடக்கும் என்பத ஒரு உறுதி. அது நான் காணாவிட்டாலும் அது நிச்சயம். ஏன்? அதை சொன்னவர் யார் என்பதை நான் அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்ம இருதயத்தில் இப்ப எதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும்? என் இருதயத்தை எதுக்கு ட்ரெயின் பண்ணணும்? நான் சொன்னபடியே ஆகும். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் சொல்லி நடக்காத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் ஆகும். நான் சொல்லுகிற காரியம் எல்லாம் நடக்கும். அததான் அங்க திரும்பி சொல்றாரு, நான் சொன்னா எந்த ஒரு இதுவும் எனக்கு கீழ்ப்படிய இந்த வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கிறது. இறையாதே அமைதலாயிருன்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த வல்லமை நம்முடைய வார்த்தையில் இருக்கு. அவருடைய வார்த்தை நாம் இருதயத்துல வைத்துட்டோம்னா சொன்னபடியே ஆகும். வார்த்தை அது இருதயத்துல நிலைத்து இருந்துச்சுன்னா, அது இருதயத்துல உயிர் பெற்றுச்சுன்னா, எப்படி பேசினாலும் உயிர் பெற்றுச்சுன்னா, அந்த உயிர் நம்முடைய வாய் மூலமா பேசும் பொழுது அந்த ஜீவன் சென்று அது சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்கிறது. சுகமாய் இருந்தபோது சுகத்தை அங்கு கொடுக்கிறது. எல்லாம் நன்னாதான் இருக்கு அப்படின்னா எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஏன்? என் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னார். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுது. அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தணும். We have to prepare our heart to the extent what I say will come to pass without any doubt. இது முடியுமா பிரதர்? முடியும். இது உங்களால என்னால முடியாது. இந்த வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கிறது. என் இருதய படம்
அது என்னால முடியாதுன்னு காமிக்கிறது. அந்த இருதயத்தை படத்தை மாற்றுகிற வல்லமை இந்த வார்த்தையிலே இருக்கிறது. அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள செலுத்தும் பொழுது என் இருதய படத்தை அல்லது இருதய விசுவாசத்தை, இருதய எண்ணத்தை அது மாற்றி அமைக்கிறது. அதனாலதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25, 31 வசனங்களில அதை திரும்ப சொல்லுகிறார். எப்படி எதிர்மறையான காரியங்களை பேசி எதிர்மறையாக கவலைப்படுகிறீர்களோ, அதே மாதிரி தேவன் சொல்லுகிற நேர்மறையான காரியங்களை பேசி விசுவாசத்தில் இருதயம் ஸ்திரப்பட முடியும். அப்போ எந்த ஒரு எண்ணம், இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். என்ன எண்ணம்? நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எண்ணம். அதே மத்த பய பிசாசு வந்து சொல்றான், டேய் நீ ஒண்ணு இல்லாத பய, நீ சொன்னபடியெல்லாம் நடந்துருமா, நீ என்ன தேவனா? ஆனா ஆண்டவர் என்ன, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறது ஒருபோதும் தவறாது. அதை நான் தியானித்தன என்ன, மட்டரிங் வாயில பேசி மனதுல திரும்ப திரும்ப பாண்டர் ரோலிங் மெடிடேஷன், அதுதானே ஆடு மாடு அசை போடுற மாதிரி அசை போட்டு இருதய கண்களால் அதை படம் பிடித்து, ஐயா வேத வசனம் நமக்கு படம் பிடித்து பார்க்க தான் கொடுக்கும். என்ன படம்? நான் சொல்லுவதெல்லாம் நாய்க்கும், இயேசு சொன்னதெல்லாம் நடந்தது போல அந்த படத்தை நாம் இருதயத்துல கொண்டு வரணும். அந்த படம் கொண்டு வர கஷ்டமா இருந்தா சுவிசேஷத்துல இயேசுவானவரை பார்த்து அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கிறத பார்க்கும் போதெல்லாம் அவருக்குள்ள நான் தானே இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்க்க ஆரம்பிக்க சொல்றாரு. The more you see yourself in Christ in the gospel, the more your inner picture is changed. உள்ளான படம் மாற்றப்படுகிறது. என்ன படம்? அவர் எப்படியோ அப்படிதான் நானும் இருக்கிறேன். அவர் சொன்னா நடக்குது, நான் சொன்னா நடக்குது. அங்க அவர் சொல்றாருல, அவருக்குள்ள இருந்து நான் தான் சொல்றேன், அது நான் தான் சொல்றேன், அது நான் தான் சொல்றேன், அது நான் தான் சொல்றேன், நான் சொன்னபடியே அங்க நடக்குது. ஏன்னா அவருக்குள்ள இருக்க, அவர் எனக்குள்ள இருக்காரு. அப்படி பார்க்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ண சொல்றாரு. See ourselves in word. வார்த்தையிலன்னா நான் சொன்னபடியே நடக்கும். அப்ப நான் சொன்னபடியே நடக்கும்ன்றத வாயில பேசி பேசி அங்க என்ன சொல்றாரு? மத்தேயு 5:25, 37, யூ கேட்ச் தாட் பை சேயிங். நீங்க சொல்லுகிறதுனால ஒரு இருதயத்துல படத்தை உண்டு பண்றீங்கன்ற. அது கென்னத்தகின் அடிக்கடி சொல்லுவாரு. அவன் வந்து முட்டை போடுவான், அவன் கூடு கட்டி முட்டை பொறிக்க குஞ்சு பொறிக்க விட்டுடாதீங்கப்பான்னு. அவன் எண்ணங்களை கொடுத்துக்கிட்டு உன்னால முடியாது முடியாது முடியாது, அவனை பாரு இவனை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, நேத்து நீ பேசின பாரு, முந்தா நேத்து பேசின பாரு, ஒண்ணு சொல்லி கொண்டேதான் இருப்பான் அவன். தேவன் சொல்லுகிறார் சொன்னபடியே ஆகும். அவனுடைய வேலை தேவனுக்கு விரோதமா ஆப்போசிட்டா பேசணும். உன்னால நீ சொன்னா நடக்காது அப்படின்னு. அப்ப நான் என்னதான் பண்ணணுமா? அந்த முட்டையை தூக்கி போடுறதுக்கு இந்த வாயத்தை, அதாவது யூ கேனாட் ஓவர் கம் தாட் பை தாட். எந்த எண்ணங்களையும் மற்றொரு எண்ணத்தால் மேற்கொள்ள முடியாது. வாயில பேசும்போதுதான் அந்த எண்ணத்தை பிடித்துக் கொள்வீர்கள். அப்போ அவன் சொல்றான் உங்களால முடியாது, நீ மனுஷன். ஆண்டவர் சொல்ற நீ மனுஷன் இல்ல, தேவ மனுஷன், தேவகுமாரன், தேவன். நீ என் சாயல் இருக்க, என் சாயல் பேசி சிருஷ்டிக்கிற சாயல், நீ சொன்னபடியே ஆகுன்றார். அப்போ இத வாயில பேசும்போது அவன் சொல்லுகிற சாயல் மறைந்து தேவன் சாயல் சொல்லுகிறார்ல வார்த்தையில, அந்த சாயல் இருதயத்துல உருவாகிறது. அதனாலதான் அறிக்கைக்கு பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அறிக்கை இல்லாம கிறிஸ்தவமே இல்ல. கிறிஸ்தவம் மாபெரும் அறிக்கையின் மதம்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்போ பாருங்க, நாம் எதற்கு, நாம் என்ன பேசுகிறோம் அதுதான் சொல்றது. நாம் கேட்டைகளை விட்டு விலகாதபடிக்கு கவனமாய் இருக்க கடவுன்றாரு. எது? நம்ம கேட்கிற காரியங்களை விட்டு விலகாதபடி நம்ம பேசுகிறதுல கவனமா இருக்கணும். நீ உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தையினால் நீதிமான் அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் ஆண்டவரே சொல்றார். அப்ப யோசித்து பாருங்க பிரதர், நம்முடைய வார்த்தையில எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். திரும்பவும் அந்த கடைசி அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நான் வியாதியா இருக்கிறேன், வியாதிக்காக ஜெபம் பண்றேன், ஆண்டவரே சுகமாக்கும், வியாதியா இருக்கேன்னு சொல்லிட்டு சுகத்தை எதிர்பார்த்தா அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விதைச்சப்பா அதைத்தான் அறுப்பு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார்.
உன் வாயை நீ சரிப்படுத்தலைன்னா இந்த அற்புத வாழ்க்கை வாழவே முடியாதுன்றார். அப்ப உங்க வாயை சரிப்படுத்துறதுக்கு தேவனுடைய வார்த்தைகள், இதே என் வார்த்தை என் வாயிலே வைத்தேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுகிறேன். என்னதுக்கு? பூமியை நீ பரலோகமாக மாற்றும்படின்றார். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். நம்முடைய வேலை அது, பூமியை பரலோகமா மாத்துறது. அதுக்கு தான் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்காரு. இன்னும் பல காரியங்கள் அந்த ஏசாயா தீர்க்கன் சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஆனா நமக்கு நேரம் இல்லாதனால நான் போல. இப்ப இதோட நான் உங்களுக்கு நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சொன்னபடியே ஆகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவை கட்டவிழ்க்கப்படும். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார். அப்போ அதை இருதயத்துக்குள்ள செலுத்த வேண்டியது உங்க வேலை, எங்க வேலை. இந்த வாரம் முழுவதுமா அதை தான் சொல்ல போறீங்க. எப்போ உங்க இருதயம் நிறைவுனால எந்த சந்தேகமே இல்லாம நான் பேசினேன், அது அப்படியே ஆயிடுச்சு, அந்த இடத்துக்கு நீங்க வர வரைக்கும் இதை உங்க இருதயத்துக்குள்ள படமாக மாற்ற வாயில பேசுங்க. இருதய நினைவுகளை திரும்ப திரும்ப ரோல் பண்ணுங்க. அதை உங்க கண்களால படம் பிடித்து பாருங்க. அந்த உள்ளான மாற்றம் வெளியான மாற்றமாக வெளி வாழ்க்கையில காணப்படும். உள்ளான சாயல் அப்படிதான் இருக்கு. இயேசுவானவர் நம்முடைய சாயலை, தேவனானவர் நம்முடைய சாயலை பார்த்துதான் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேத வசனங்கள் எல்லாம் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பது கண்ணாடியாக காண்பிக்கிறார். அப்போ அந்த சாயலில் நாம் பார்த்து 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 பேசி 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 நினைத்து 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 அந்த சாயலாக தான் நாம் மாறுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேலையில கூட ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசமும் தெய்வீக சுகம் என்ற பாடசாலையில மிக பிரதானமாக நாங்கள் செய்ய வேண்டியது, எங்க வாயின் வார்த்தையில நாங்க சொல்லுவதெல்லாம் நடக்கும் என்ற அந்த உறுதியோடு மனநிலையோடு நாங்கள் எதை பேசினாலும், நாங்கள் எது எங்களுக்கு வேண்டுமோ அதை மாத்திரம் பேசுவோம் என்ற நிலையில் காணப்பட ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, பிரகாசமுள்ள மனக்கண்களை தர, சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க, அதை தொடர்ந்து நாங்கள் கேட்க, கேட்டு இருதய படத்தை மாற்ற ஆவியானவர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே இதை கேட்கிற யாராவது அவர்களுக்கு சரீரத்துல பலவீனமோ சுகவீனமோ வியாதியோ எந்த ஒரு காரியம் வேத வசனத்துக்கு புறமான காரியம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போ என்று நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரும் பரிபூர்ண சுகத்தோடு தேவன் கொடுத்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் ஒரு நன்மையும் குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வார்களாக என்று சொல்லுகிறேன். சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.